அதாவது சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்காரர் நல்லவர்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதானே தவிர ஒரு தகுதியான துணை ஜனாதிபதி வர வேண்டும் என்பது நாட்டு மக்கள் எல்லோருடைய விருப்பம். துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். அதாவது சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்காரர் நல்லவர்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதானே தவிர ஒரு தகுதியான துணை ஜனாதிபதி வர வேண்டும் என்பது நாட்டு மக்கள் எல்லோருடைய விருப்பம். எதற்காக அவங்க தேவை என்பதை பத்திரிகையாளர்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நாடாளுமன்ற மேலவையில் அரசுக்கு எதிரான அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜெகதீஷ் தன்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது அரசு பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கின்ற கோரிக்கைக்கு அனுமதி கொடுக்கணும். இவர் அது இல்லாமல் கொடுத்தது தான் அவருடைய குற்றம். நாடாளுமன்றம் ஜனநாயக முறையில் நடக்கலை. நம்முடைய இவருடைய சுதர்சன் ரெட்டி அவர்கள் இப்போது வேட்பாளராக இருக்கின்றார். அருமையான ஒரு கருத்தை சொன்னார். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசு செய்கின்ற தவறுகளை நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதித்து பதிவு செய்வதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமை. அதை இந்த அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. அதுபோல் நம்முடைய தேர்தல் ஆணையம் செய்த தவறை விவாதிக்கிறதுக்கே அவர்களை எடுத்துக்கொள்ளலையா? அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒருபோதும் அதை நடத்த அனுமதிக்காமல் கடைசி நாள் விவாதமின்றி 27 பில்லை பாஸ் பண்ணி விடுதாங்கன்னா எவ்வளோ கொடுமை இது. அதற்கு ஒரு சரியான நபர் யாருன்னா சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற்று மேலவைக்கு வந்தால் ஜனநாயக முறைப்படி அந்த அவை நடக்கும். அதனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறோம். அவர் வெற்றி பெறுவார்னு நம்புகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.